குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சர் பிலிப் சிட்னியினுடைய அப்பாலஜி ஃபார் போயட்ரியின் தேர்ட் பார்ட், மூணாவது பாகம். இதில் 24வது பேராகிராஃப்ஸ்லேருந்து 33வது பேராகிராஃப்ஸ் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். மொத்தம் இது 72 பேராகிராஃப்ஸ் உடைய ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். இதை நம்ம 6 வீடியோவாக போடுறதாக பிளான் பண்ணியிருக்கோம். இதில் இது 3வது வீடியோ. பொதுவாக இந்த பார்ட்டில் சிட்னி என்ன சொல்கிறாருன்னா, ஃபிலாசபர் அண்ட் ஹிஸ்டாரியன் இவங்களை விட ஒரு போயட் மிக சிறந்தவராக இருக்கார் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதான் இந்த 24வது பேராவிலிருந்து 33வது பேராகிராஃப் வரைக்கும் அவர் செய்கிற ஒரு வேலை. பொதுவாக ஒரு ஃபிலாசபர் ரொம்ப லேர்னட் மேன். அவர் வர்ச்சூஸ்னால் என்ன, வைசஸ்னால் என்ன, பப்ளிக் பாலிசியை பற்றி, ப்ரைவேட் கவர்மெண்ட்டை பற்றி, இதை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக டெஃபனேஷன்ஸ் கொடுக்குறார். டெஃபனேஷன்ஸை அவருடைய விஸ்டம், அவருடைய நுண்ணறிவை பயன்படுத்தி இவைகளுக்கு டெஃபனேஷன் கொடுக்குறார். அப்போ ஃபிலாசபர் ஒஸ்தியானவர், ஃபிலாசபி உயர்ந்தது தான். ஏன்னா இவ்வளோ விஷயத்திற்கும் டெஃபனேஷன் கொடுக்குது. ஆனால் இந்த டெஃபனேஷன், அதாவது இந்த நாலேஜ், வர்ச்சுவை பற்றி, வைசஸ் பற்றி, பப்ளிக் பாலிசியை பற்றி, ப்ரைவேட் கவர்மெண்ட்ஸை பற்றி, இதை பற்றி அவர் கொடுத்துருக்கிற இவ்வளவு டெஃபனேஷன்ஸும் ஒரு யூஸ் பண்ணப்படுறதில்ல. ஏன் யூஸ் பண்ணப்படுறதில்லைன்னா அந்த டெஃபனேஷன் புரிகிறதில்ல. இப்போ சயின்ஸில் பாயில்ஸ் லா அப்படின்னு இருக்குது, கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம் அப்படின்னு ஒரு லா இருக்குது, சார்ல்ஸ் லா என்ற லா இருக்குது. வெறும் இந்த லாவை மாத்திரம் நீங்கள் படிச்சிங்கன்னா புரியுமா? அந்த லாவை சொல்லிட்டு அதை கீழே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லாவை நீங்கள் மறுபடியும் படிக்கும்போது அந்த லா ப்ரூவ் ஆகும். ஆனால் ஒரு ஃபிலாசபர் மிக உயர்ந்த விஷயங்களை அப்படி நட்ஷெல்லாம் அழகாக சொல்கிறார். ஸோ அவர் சிறந்தவர் தான், ஒரு நாலெட்ஜபிள் மேன், ஒரு விஸ்டம் உடையவர் தான். ஆனால் அந்த நாலெட்ஜை யாரும் பயன்படுத்த முடியாது, அது அன்யூஸ்டாக தான் இருக்கும். ஆனால் அதே விஷயத்தை ஒரு போயட் அதை ஒரு ஒளிரச் செய்வார், அழகுபடுத்தி சொல்லுவார். அப்படி அழகுபடுத்தி சொல்லும்போது அது ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். அவர் ஒரு போயட் தான் சொல்ல வேண்டியதை அழகாக ஒரு படம் பிடித்து காட்டுவார். ஒரு கதை எழுதுறதை விட அந்த கதைக்கு பக்கத்தில் படத்தை போட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அது மாதிரி ஒரு போயட்டு இந்த வர்ச்சூஸை பற்றி, வைசஸை பற்றி, இவைகளையெல்லாம் அழகழகாக படம் பிடித்து தன்னுடைய எழுத்தில் காட்டுகிறார். அதனால் நம்மால் அதை ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு மேனை பற்றி, அல்லது ஒரு பீஸ்ட், ஒரு விலங்கை பற்றி, அல்லது ஒரு வீடு, இவைகளை ஒரு அழகாக அவர் ஒரு படம் பிடிச்சு காட்டுவார். ஒரு ஏழை மனிதன் ஒரு குடிசை வீட்டில் வாழ்கிறான் அப்படின்னாக்க அந்த குடிசை வீட்டை அவர் அழகாக அவர் தன்னுடைய கவிதையில் சொல்லும் போதே நமக்கு தெரியும் அவன் குடிசை வீட்டில் இருக்கான், அவன் சாதாரண ஏழைன்னு புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை சொல்லும்போது அரண்மனையை அழகாக ஒரு பிக்சர், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அவர் சொல்கிறதை வைத்து பார்க்கும்போது நம்ம கண் முன்னாடி அரண்மனையை ஒரு பிக்சர் மாதிரி கொண்டு நிறுத்திடுவார். அதனால் அவர் எதை சொல்ல வருகிறாரோ அதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி தான் இமேஜ் ஆஃப் வர்ச்சு, இமேஜ் ஆஃப் வைஸ், இதையும் அழகாக ஒரு வர்ச்சு அப்படின்னாக்க வர்ச்சு ஒரு நல் குணம், அந்த குணத்தை சொல்கிறதில்ல, அந்த வர்ச்சுவை ஒரு மனிதன் மேலே ஏற்றி ஒரு வர்ச்சுவஸ் மேன்னா எப்படி இருப்பான்னு அதை சொல்லும்போது, அந்த வர்ச்சுவஸ் மேனுடைய ஆக்ஷன் எல்லாம் சொல்லும்போது ஒரு வர்ச்சுனா எப்படி இருக்கும், வைஸ் தீமைனா எப்படி இருக்கும், கொடுமைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அழகாக அவர் பெயிண்ட் பண்ணி காட்டும்போது நம்ம கண் முன்னாடி அது அழகாக நம்முடைய மனசில் அது பதிந்து நம்முடைய ஆன்மாவை ஒரு மகிழச் செய்யும் ஒரு போயட்டினுடைய வேலை. ஒரு போயட்டு ஒரு எலிஃபெண்ட்டையோ அல்லது ரினோசரஸ் காண்டாமிருகத்தையோ வார்த்தைகள்னால அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவார். அதனால இந்த விலங்குகளை பார்க்காத ஒரு மனிதன் கூட
இந்த கவிதையை படிக்கும்போது ஒரு எலிஃபெண்ட்னால் இப்படி தான் ஹைட்டாக இருக்கும், இப்படி தான் இருக்குங்கிறத அவனால் ஈஸியாக உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது, இந்த poet வந்து மனிதனுடைய ஸ்டமக் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப டெண்டர், சாஃப்டானது. அந்த சாஃப்டான ஒரு ஸ்டமக்குள்ளே ஒரு சாஃப்டான ஃபுட்டு உள்ளே போச்சுன்னு வச்சிங்களேன், ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணும். ஆனால் ரொம்ப கடினமானது உள்ளே போச்சுன்னா அதனால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு poet என்ன பண்ணார்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பிக்சர் ஃபார்மில் கொடுத்துட்றாரு. அதனால் அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது. ஆனால் ஒரு ஃபிலாசபர் அப்படி கொடுக்கறதில்ல. அவர் வந்து ஒரு அப்படியே ஒரு இது மாதிரி கொடுத்துறார், டெஃபினேஷனாக கொடுத்துறார். அந்த டெஃபினேஷனை நமக்கு புரியவே புரியாது. அப்போது அதை புரியறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால் அது நம்முடைய சாஃப்ட் ஸ்டமக்குக்கு ஃபிலாசபி ஒத்து வரலை அப்படின்னு சொல்ல. இப்போது ஒரு மனிதனிடம் பல்வேறு விதமான உணர்வுகள் இருக்குது. ஒரு வெர்ச்சூஸ், நற்குணங்கள் இருக்குது, வைசஸ், தீமைகள் இருக்குது. இது எல்லாமே மனிதனுடைய இதயத்திலும் மனிதனுடைய ஆன்மாவிலையும் குடிகொண்டிருக்கு. இதை ஒரு poet சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு சஸ்பிஷியன் அப்படிங்கிறதுக்கு ஒத்தல்லோவை சொல்லும்போது ஒரு சஸ்பிஷியன்னா என்ன, அது எந்த அளவுக்கு தீமை பயக்கத்தக்கதுன்னு சொல்லிட முடியும். ஆனால் சந்தேகத்தை பற்றி ஒரு 4 வரியில் ஒரு ஃபிலாசபர் டெஃபினேஷன் மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு பேட்ரியாட்டிசம், ஒரு நாட்டுப்பற்று வேணுமா, அப்போ நீங்கள் யுலிசிஸ் போய் படிங்க. யுலிசிஸை நீங்கள் டென்னிசன் எழுதின யுலிசிஸை நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ தான் நமக்கு ஒரு பேட்ரியாட்டிசம், ஒரு நாட்டின் மீது ஒருத்தன் எந்த அளவுக்கு பற்றுதல் கொண்டு இருக்கிறான் அப்படின்னு புரியுது. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு ஆங்கிசஸ் அண்ட் யுலிசஸ் ப்ரெசன்டட் பை ஹோமர்னுடைய யுலிசஸ் ஆங்கிசஸ். நீங்கள் டென்னிசன் எழுதின யுலிசிஸ் போயம் படிச்சிங்கனாலும் ரொம்ப பிரமாதமாக தான் அவர் எழுதியிருப்பார். ஆனால் நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது ஏன்னா சிட்னி வாழ்ந்த காலம் வந்து டென்னிசனுக்கு முன்னாடி காலம். அதனால் அவர் ஹோமர்னுடைய யுலிசிஸை நமக்கு இங்கே கோட் பண்ணுறார். ஹோமர்னுடைய யுலிசிஸ், ஓல்டு ஆங்கிசஸ், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு நாட்டுப்பற்றுனா என்னன்னு நமக்கு புரியும். ஆனால் இதே ஒரு நாட்டுப்பற்றை பற்றி ஒரு ஃபிலாசபர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு நாட்டுப்பற்று என்பது ஒவ்வொரு மனிதனும் நாட்டின் மீது ஒரு அளப்பரிய பற்று கொண்டிருக்க வேண்டும், நாட்டிற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் ஒரு நாட்டுக்காக எப்படி தியாகம் பண்ணுறான் அப்படிங்க நீங்கள் சினிமாவில் கூட பார்க்கலாம். ஒரு அப்படியே நாட்டுக்காக அவன் எல்லாத்தையும் உயிரே விடுவான். அதை பார்க்கும்போது ஒரு நாட்டுப்பற்று என்ற உணர்வு பார்க்குறவனுடைய மனசில் நமக்கு வரும். அதே மாதிரி தான் ஒரு போயட்ரியை படிக்கும்போது ஒரு பேட்ரியாட்டிசம் என்னன்னா நமக்கு அந்த உள்ளத்துக்குள்ளே பதியும். அப்போ ஹோமர் எழுதின யுலிசிஸ், ஆங்கிசஸ், இதைத்தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆங்கர், கடும் கோபம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அசாஸை பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆங்கர், கடும் கோபம்னா என்னன்னு தெரியும். ஆனால் இதே ஒரு ஃபிலாசபர்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், இது ஒரு வகையான மேட்னஸ், கோபம் என்பது ஒரு வகையான பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான். இது ஒரு வகையான பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கோபத்தை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஆனால் இதே கோபத்தை ஒரு கவிதையில் ஒரு போயட்ரியில் உணர்வு பூர்வமாக எழுதும்போது ஒரு கோபம்னா எப்படி இருக்குது, அந்த கோபத்தில் அவன் கண் எப்படி இருக்குது, அவன் முகம் எப்படியெல்லாம் மாறுதுங்கிறதெல்லாம் அவன் டிஸ்கிரைப் பண்ணுவார் ஒரு கவிஞர். அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு கோபத்தில் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும், ஃபேஸ் எப்படி இருக்கும், ஐஸ் எப்படி இருக்கும், அதனுடைய கான்சிக்வன்சஸ், விளைவுகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் ஃபிலாசபர் சொல்கிற இது ஒரு சார்ட் ஆஃப் மேட்னஸ் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் ஒரு விஸ்டம், நுண்ணறிவு, இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா யுலிசிஸ் அண்ட் டயமோடஸ். அக்கிலஸ் அப்படின்னா வேலர், மிகப்பெரிய வேலர் அப்படின்னா வீரம். ஒரு நட்பு அப்படின்னா ஒரு நெசஸ். அதே மாதிரி கான்சியன்ஸ், மனசாட்சி அப்படின்னா ஈடிப்பஸ். அது மாதிரி ஒரு ப்ரைடு, ஒரு திமிரு, அந்த திமிருக்காக வருந்துறது அப்படின்னா அகமெம்னான். அது மாதிரி க்ரூயல்ட்டி அப்படின்னா ஃபாதர் அட்டாரியஸ். சோர் ஸ்வீட்னஸ் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படின்னா மீடியா. அதாவது பழிக்கு பழி வாங்கிறதுலே ஒரு இனிமையாக ஒரு இதில் சொல்லுவான்,
நீங்கள் விஷம் கொடுத்து தான் கொல்லணுங்கிற அவசியம் இல்லை, என்னால் ஸ்வீட் கொடுத்து கூட கொல்ல முடியும். அதாவது கூடவே இருந்தே நல்ல குழு குழுன்னு பேசுவான், இனிமையாக பேசுவான், ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சுருவான். அது மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் வேணுமா, நீங்கள் மீடியாவை போய் பாருங்கள். இது மாதிரி உலகத்தில் இருக்கின்ற எல்லா வர்ச்சூஸ், வைசஸ், பேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு போயட் தன்னுடைய கவிதையில் ரொம்ப வைவிட்லி, உயிரோட்டமாகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லி, ரொம்ப வேகமாகவும் அவர் சொல்கிறாரு. அதனால் அதை பார்க்கும்போது, அதை படிக்கும்போது நம்மளால் ஈஸியாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு பொயட்ரியில் நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது நம்முடைய இதயத்தையும் நம்முடைய ஆன்மாவையும் அப்படியே மூவ் பண்ண வைக்குது. மூவ் பண்ணதுன்னா இந்த இடத்துல நகர்த்துறதுன்னு அர்த்தம் இல்லை, அப்படியே அந்த உள்ளம் நெகிழுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே அதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு நெகிழ்ச்சியை உண்டாக்கும். ஒரு பொயட்ரியை படிக்கும்போது உள்ளத்தில் நெகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆனால் ஒரு ஃபிலாசபினால் ஒரு நெகிழ்ச்சியை உள்ளத்தில் உண்டாக்க முடியாது. இது ஒரு ஃபிலாசபர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், நல்லவைகளை பற்றி ஒரு அப்ட்ராக்டாக சொல்லுவார். நல்லது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுவார். அவர்னால் ஒரு சைரஸ் மாதிரி, ஒரு ஜெனோஃபோன் இமேஜின் பண்ணின சைரஸை மாறி, அல்லது வர்ஜிலினுடைய ஈனியஸ் மாதிரி ஒரு வர்ச்சுவல் மேனையோ அவரால் அவங்க பண்ணியிருக்கிறது மாதிரி ஒரு பெட்டர் மேனை ஒரு ஃபிலாசபர்னால் ப்ரெசன்ட் பண்ண முடியாது. ஃபிலாசபிக்கு ஒரு ஃபிலாசபி டீச் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், எந்த முகத்தில் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் சிலர் பாடம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் ஃபிலாசபியை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்க அதில் ஒரு ஃபோர்ஸே இருக்காது. ஒரு டீச்சிங்கில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு டோனில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்கள் டோனில் இருந்துச்சுன்னா தான் கேட்குறவங்களுடைய உள்ளத்துலேயும் ஒரு ஒரு நெகிழ்ச்சி உண்டாகும், ஒரு உணர்ச்சி உண்டாகும். அப்போ தான் அவங்களால ஈஸியாக எதையும் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஃபிலாசபியில் அந்த ஃபோர்ஸ் இன் டீச்சிங் இருக்காது. ஆனால் ஒரு பொயட்ரியில் அவன் கண் முன்னாடியே ஒரு இமேஜ் கொண்டு நிறுத்துறதுனால அதை வைத்து கொண்டு நம்மளால் ஈஸியாக எதையும் புரிந்து கொள்ள முடியும். இப்போது சில சமயங்களில் ஃபிலாசபர்ஸ் தான் பொயட் ஒரு ஃபிலாசபர்ஸ் அளவுக்கு செயல்பட முடியாது என்பதை சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கலாம். அதாவது சில பொயட்ஸ் ஒரு ஃபிலாசபர்ஸ் மாதிரி செயல்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒத்துக்கலாம். அதுக்கு காரணம் அந்த பொயட்டு தான் காரணமே ஒழிய அந்த பொயட்ரி காரணம் இல்லை. எத்தனையோ ஃபிலாசபர்ஸ் நல்லா இருப்பாங்க, ஆனால் எத்தனையோ பொயட்ஸ் ரொம்ப பாடாவதியாக இருப்பாங்க. எத்தனையோ பொயட்ரி பாடாவதியாக இருக்கும். அந்த பொயட்ரி பாடாவதியாக இருப்பதற்கு காரணம் பொயட்ரி கிடையாது. அந்த அதை எழுதின பொயட்டுக்கிட்ட அவங்க கண் முன்னாடி ஒரு இமேஜினேஷனை கொண்டு நிறுத்துகிற அந்த டிஸ்கிரைபிங் பவர் எதுவுமே அவன்கிட்ட இல்லை. அதனால் ஒரு டீச்சிங்க்கு ஒரு பெஸ்ட்டு மீடியம் பொயட்ரி தான். பொயட்ரினால தான் அழகாக எதையும் சொல்ல முடியும். இப்போது ஒரு கிரைஸ்டை பற்றி ஒரு அழகான பொயட்டிக்கல் எக்ஸாம்பிள் டைவ்ஸ் அண்ட் லசாரஸை பற்றி சொல்லும்போது கிரைஸ்டனுடைய உயர்ந்த தன்மைகளை நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போது அன்சேரிட்டபிள்னஸ், ஒரு கருணை இல்லாத தன்மை, அதே மாதிரி ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு உயர்ந்த அடக்கமான தன்மை, இவைகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொயட் மூலமாகத்தான் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு ஃபிலாசபர் எதையுமே அப்ஸ்கியூராக டீச் பண்ணுவார். அதை ஒரு கற்றறிந்த கல்விமான்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதாவது ஃபிலாசபர் சொல்லிக் கொடுக்குறதே ஒருத்தனுக்குமே புரியாதுன்னு சொல்ல முடியாது. கற்றறிந்த அறிஞர்கள் வேண்டுமென்றால் அதை புரிந்து கொள்வார்கள். ஏற்கனவே அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவனுக்கு ஒரு ஃபிலாசபர் சொல்கிறது ஈஸியாக புரியும். ஆனால் கற்றறியாத, கல்வி அறிவு இல்லாத ஒரு மனுஷன்ட்ட கூட நீங்கள் போய் அதை ஒரு பொயட்ரியை சொன்னீங்கன்னா அவனால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு பொயட்டை தான் நம்ம ஒரு ரைட் ஃபிலாசபர் என்று சொல்லலாம். இப்போது ஈசாப் கதைகள், அந்த ஈசாப் நீதி கதைகளில் பார்த்தீங்கன்னா விலங்குகள், பறவைகள் எல்லாமே பேசும், எல்லாமே மனுஷன் மாதிரியே செயல்படுற மாதிரி கதை இருக்கும். சின்ன சின்ன கதைகள் தான், ஒரு 10 வரி 8 வரி 20 வரிக்குள்ளே தான் அந்த கதையே இருக்கும். ஆனால் அந்த கதையில் அதை படிக்கும்போது ஒரு சின்ன குழந்தைங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குது.
ஆனால் அதே விஷயத்தை ஒரு ஒரு ஃபிலாசபர் சொன்னான்னா எந்த குழந்தைக்கும் ஒன்றுமே புரியாது. ஒரு கொக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு ஆமை இப்படி இருந்துச்சு, இது பேராசை பிடிச்சிச்சு, இது துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு குரங்கு கதை, ஒரு கொக்கு கதை, நாரை கதை இவையெல்லாம் சொல்லிடுவான் ஈசாப் ஃபேபிள்ஸில். அதை ஒரு குழந்தைங்க படிச்சிச்சுன்னா கூட பேராசை பிடிச்சா இப்படி தான் ஆகிடும், இப்படி நட்புக்கு நல்ல நண்பர்களை வச்சுக்கணும், கூட்டாக செயல்படணும், இந்த விஷயங்கள்லாம் குழந்தையினுடைய மனசில் நல்லா புரியுது. ஏன் புரியுது? அந்த ஈசாப் ஃபேபிள்ஸ் இப்போ உரைநடையில் இருக்கு, ஆனால் ஆரம்ப காலத்தில் அது ஒரு பொயட்டிக்கல் ஆர்டரில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபேபிள்ஸ் இதை கேட்குறவங்க இதை கேட்டான்னா கூட, அதாவது வாய் பேச முடியாத கேட்கின்றவர்களுடைய உள்ளத்தில் கூட மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியது சாதாரணமான ஈசாப் ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இப்போ இவர் ஒரு பொயட்டையும் ஹிஸ்டாரியனையும் கம்பேர் பண்ணி சொல்கிறார். இப்போது பொயட்டும் இமேஜின் பண்ணுவான், ஹிஸ்டாரியனும் இமேஜின் பண்ணுவான். ஆனால் பொயட் இல்லாததெல்லாம் இமேஜின் பண்ண முடியும். ஆனால் ஹிஸ்டாரியன் இமேஜின் பண்ணுறது ஏற்கனவே என்ன ட்ரூ மேட்டர்ஸ் இருந்துச்சோ அதில் இவனுடைய இமேஜினேஷனை கொஞ்சம் சேர்ப்பான், அவ்வளோதான். ஸோ ஹிஸ்டாரியனுடைய இமேஜினேஷனுக்கும் ஒரு பொயட்னுடைய இமேஜினேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஹிஸ்டாரியன் என்ன நடந்துச்சு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு அங்கே இருந்து பார்த்ததில்லை. அவனுக்கு கிடைச்ச ரெக்கார்ட்ஸ், அந்த ட்ரூத்தை பேஸ் பண்ணி இவன் இப்படித்தான் அது இருந்திருக்கணும்னு கற்பனை பண்ணி எழுதுனான். அப்போது அவன் இந்த ட்ரூத்தை பேஸ் பண்ணி ஏற்கனவே என்ன இருக்கோ அதனுடைய அடிப்படையில் தான் அவன் இமேஜின் பண்ணி இந்த சம்பவம் இப்படித்தான் நடந்திருந்திருக்கணும் அப்படின்னு அவன் எழுதுனான். அதான் ஹிஸ்டாரியனுடைய வேலை. ஆனால் ஒரு பொயட் அப்படி இல்லை, இல்லாததெல்லாம் அவரால் கற்பனை பண்ண முடியும். அதனால தான் ஹிஸ்டாரியனை விட ஒரு பொயட் ஒரு பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அரிஸ்டாட்டில் தன்னுடைய பொயட்டிக்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொயட்ரி என்பது ஒரு மோர் ஃபிலாசபிக்கலாக இருக்கும். மிகச்சிறந்த ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் பொயட்ரியில் அழகாக சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் சொல்ல வேண்டியதெல்லாம் அதைவிட பிரமாதமாக ஒரு பொயட்ரியில் சொல்ல முடியும். ராஜராஜ சோழன் என்கின்றதை நீங்கள் ஒரு ஹிஸ்டரியில் படிக்கிறத விட அதை ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு நாவலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு வச்சிங்க, அப்போது உங்களுக்கு அது ரொம்பவும் சிறப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்கிறார். என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஒரு பொயட்ரி என்பது யூனிவர்சல் கன்சிடரேஷன். அதுக்கு இந்த அகில உலகத்தினுடைய எல்லாத்துக்கும் பொதுவான விஷயத்தில் பேசும். ஆனால் ஹிஸ்ட்ரி என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம்தான் பேசும். இப்போது ராஜராஜ சோழனுடைய சரித்திரத்தை ஒரு ஹிஸ்டாரியன் ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ச்சி செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கிடைச்ச ஃபேக்ட்ஸை வச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டு சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த அரசன், அப்போது அவனுடைய எக்ஸ்பிளனேஷன் விவரம் குறுகி போகுது. தமிழ்நாட்டு மக்களினுடைய பழக்க வழக்கம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் அந்த அரசன் இருக்கணும்னு தான் அவனால் இமேஜின் பண்ண முடியும். ஆனால் ஒரு பொயட் இமேஜின் பண்ணும்போது ராஜராஜ சோழன் அப்படின்னா ஆஸ் அ கிங் இன் த வேர்ல்டு, உலகத்தில் இருக்கின்ற ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்று மனசில் வச்சுக்கிட்டு அவன் எழுதிடுவான், அவனால் அதை எழுத முடியும். அதனால ஒரு ஹிஸ்டாரியனை விட பொயட்டுக்கு ஃப்ரீடம் கூட, அவன் எழுதுறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அதனால் பொயட்ரி டீல்ஸ் வித் யூனிவர்சல் கன்சிடரேஷன், ஹிஸ்ட்ரி டீல்ஸ் வித் எ பர்டிகுலர், ஒரு குறிப்பிட்டதை மாத்திரம்தான் சொல்லும். யூனிவர்சல் என்பது ட்ரூ ஃபார் ஆல் டைம், எல்லா காலத்திற்கும் பொருந்தும். அதனால தான் ஒரு நாவல், ஒரு கதை 500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டதை இன்னைக்கு படித்தாலும் இன்றைக்கும் பொருந்தும். ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் ஃபார் ஒன் பீரியட் ஆர் நாட் ஃபார் ஒன் ஏஜ், ஹீ இஸ் ஃபார் ஆல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. இன்றைக்கி நீங்கள் மேக்பெத் மாதிரி, ஒத்தெல்லோ மாதிரி, கிங்லியர் மாதிரி, கானரில் மாதிரி, ரீகன் மாதிரி, ஆர்லாண்டோ மாதிரி, அது மாதிரி சீலியா மாதிரி, ராஸ்லின் மாதிரி எத்தனையோ பேரை நம்ம கண் முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இன்றைக்கும் பார்க்கலாம், இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் இது மாதிரியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் யூனிவர்சல் என்பது இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் டைம்ஸ் அண்ட் ட்ரூ ஃபார் ஆல் ரிலீஜியன், எல்லா மதத்திற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது யூனிவர்சல் ட்ரூத், அது பொயட்டு. ஆனால்
ஹிஸ்ட்ரி என்பது ஒரு பர்டிகுலர். அப்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் ரீஜன், ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் அவன் இமேஜின் பண்ணுவான். அப்போ அவனுடைய இமேஜினேஷன் ஒய்டு கிடையாது, அது குறுகி போயிடுது. ஸோ ஹிஸ்டாரியன் எப்பொழுதுமே என்ன ஃபேக்ட்ஸ், வாட் தே ஆர், வாட் த ஃபேக்ட்ஸ் ஆர் அப்படின்னு தான் அவன் எழுதுவான். ஆனால் ஒரு poet வந்து வாட் தே ஷுட் பி, அது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு இவன் எழுதுறான். அது என்ன இருந்துச்சு அப்படியே தான் இவன் எழுத முடியும். அது எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருந்தால் அது சிறப்பாக இருந்திருக்கும், அப்படியே அவன் தன்னுடைய கற்பனையை அவன் சேர்த்து எழுதுகிற தன்மை ஒரு poetக்கு இருக்குது. அது மாதிரி ஜெனோஃபோனுடைய சைரஸ் இது மோர் ப்ளீஸிங். ஒரு ஆக்சுவலாகவே சைரஸுங்கிறவன் ஒருத்தன் உண்மையில இருந்தான்னா அவன் எப்படி இருப்பானோ அதை விட ஜெனோஃபோனுடைய கற்பனையான சைரஸ் இருக்கான் பாருங்கள், அவன் தான் ரொம்ப ஒஸ்தி. இப்போது மேக்பெத் மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்க, ஆக்சுவலாக மேக்பெத் மாதிரி இருக்கிறவனோட ஷேக்ஸ்பியனுடைய கிரியேஷனில் இருக்கிற மேக்பெத் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நமக்கு பெரிய இது மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி கேரக்டரில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தா சாதாரணமாக தான் இருப்பான். ஸோ ஒரு சாதாரணமான ஆளை கூட அதே கேரக்டர் உடையவனை ஒரு poet சொல்லும்போது நமக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். அதனால தான் ஒரு ட்ரூ சைரஸை விட ஜெனோஃபோனுடைய சைரஸ் மிக உயர்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி வெர்ஜிலினுடைய ஈனியஸை விட ஒரு ரியல் ஈனியஸை விட வெர்ஜிலினுடைய ஈனியஸ் மிகவும் உயர்ந்தவனாக இருப்பான். அதே மாதிரி கேண்டிடா, இப்போது ஒரு கவிஞன் சொல்லுகின்ற கேண்டிடா ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸ் உடைய கேண்டிடாவை ஒரு poet பெயிண்ட் பண்ணிடுவான். ஆனால் ஒரு ஹிஸ்டாரியன் கேண்டிடாவை பெயிண்ட் பண்ணும்போது அது அக்லி ஃபேஸாக தான் இருக்கும். ஏன்னா கேண்டிடா ரியலி அக்லி ஃபேஸ் தான். ஆனால் அதே இதை ஒரு poet இருக்கும்போது என்ன பண்ணுவான், அந்த அக்லி ஃபேஸையே கருப்பாக தான் இருப்பா. ஆனால் அதே கருப்பை ஒரு poet சொல்லும்போது அந்த கருப்பே ரொம்ப அழகுன்னு நம்ம அதை நேசிக்க வச்சுருவோம். ஒரு ஹிஸ்டாரியன் என்ன பண்ணுவார், அது அவள் மிகவும் கருப்பானவள், பல்லு இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் அந்த நீட்டிக்கிட்டு இருக்கிற பல்லே அவளுக்கு எந்த மாதிரியான அழகினை அவளுக்கு கொடுத்தது, அந்த கரிய நிறமே அவளுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னு ஒரு poet அதை ஒரு பிக்சர் பண்ணும்போது உண்மையிலேயே அவள் கிடைச்சா நம்ம காதலிக்கலாம்டா அப்படிங்கிற உள்ளத்தை நமக்கு ஏற்றி விட்டுருவான். அதனால் ஒரு poet ட்ரூத்தை பேஸ் பண்ணி தன்னுடைய இமேஜினேஷனை கலந்து அவன் பண்ணிடுவான். ஆனால் ஹிஸ்டாரியன் அக்லின்னு தான் சொல்லணும், அன்பிளசண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு poetக்கு அந்த வேலை கிடையாது. ஒரு poetக்கு ரொம்ப லிபரலாக இருக்கணும். அதே சமயத்தில் ஹிஸ்டாரியன் லிபரலாக இருக்க முடியாது, ரிஜிடாக தான் இருக்கணும். அவனுக்கு என்ன ட்ரூத்து கிடச்சிருக்கோ, இதுவரையிலும் அவனுக்கு என்ன தரவுகள் கிடைச்சிருக்கோ அந்த தரவுகளுக்கு உட்பட்டு தான் அவன் பேச முடியும். ஆனால் ஒரு poet ரொம்ப லிபரலாக இருக்கான், அவன் என்ன வேணாலும் எழுதலாம், என்ன வேணாலும் பேசலாம். அதனால் இப்போது ஒரு poet யாரை நீங்கள் விரும்பணும், யாரை நீங்கள் விரும்பக்கூடாது அப்படின்னு இந்த நாவல் ஒரு ட்ராமா, அந்த ட்ராமாவில் இந்தந்த கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர், இவங்களெல்லாம் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு நினச்சான்னு வச்சுங்க, அந்த கேரக்டருக்கு அந்த நீங்கள் ரசிக்கின்ற குணாதிசயங்கள்லாம் அதில் ஏற்றி டிஸ்கிரைப் பண்ணிவிடுவான். சில கேரக்டர்ஸுக்கு பார்த்தாவே உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் வரணும். அப்போ அந்த கேரக்டர்ஸுக்கு சில மோசமான தன்மைகளெல்லாம் கொடுத்து உங்களை வெறுக்க வச்சுருவான். அப்போ நீங்கள் யாரை விரும்பணும் யாரை வெறுக்கணும்னு ஒரு poet டிசைட் பண்ணிட்டான்னா அந்த வேலையை அவன் செஞ்சுருவான். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சைரஸ், ஈனியஸ், யுலிசிஸ் இவங்கெல்லாம் நீங்கள் நேசிக்கக்கூடியவர்கள். அதனால் சைரஸை பற்றி, ஈனியஸை பற்றி, யுலிசிஸை பற்றி இவங்க எழுதும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப உயர்வான தன்மை உடையவர்கள் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அது மாதிரி டான்டலஸ், ஆட்ரியஸ் இவங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவர்கள். டான்டலஸ், ஆட்ரியஸ் என்பவர்கள் தவிர்க்க முடியாதவர்கள். சைரஸ், ஈனியஸ், யுலிசிஸ் இவர்களெல்லாம் நீங்கள் நேசிக்கக்கூடியவர்கள் என்று ஒரு கவிஞன் நினச்சிட்டான்னா இவங்களெல்லாம் உங்களை நேசிக்க வச்சுருவான், இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாமல் கேரக்டராக மாற்றிடுவான். ஆனால் ஹிஸ்டாரியன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஹிஸ்டாரியன் என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு
ஒரு அலெக்சாண்டர் அப்படின்னா அலெக்சாண்டர்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டி, லைக் விரும்பப்படுகின்ற குவாலிட்டி, விரும்பப்படாத குவாலிட்டி, இவைகளை அலெக்சாண்டர்கிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத அப்படியே சொல்லணும். இதுதான் ஒரு ஹிஸ்டாரியனுடைய வேலை. அதனால் அது அப்போ ஹிஸ்ட்ரியை படிக்கிறவன் தான் டிசைட் பண்ணிக்கணும் அலெக்சாண்டர் நல்லவனா கெட்டவனான்னு. அலெக்சாண்டர் என்ன அவர்கிட்ட இருந்துச்சு, விரும்புகின்ற குணம், வெறுக்கத்தக்க குணம்னு என்னென்ன இருக்கோ இருக்கிறத அப்படியே சொல்லிடணும். இதை அலெக்சாண்டரை பற்றி சொல்ல வேண்டிய ஹிஸ்டாரியனுடைய வேலை. அதை ரீடர் தான் இவன் விரும்பத்தக்க கேரக்டரா விரும்பத்தகாத கேரக்டரா என்று இவன் தான் புரிஞ்சுக்கணும். அப்போது இதை டிசைட் பண்ணுற பொறுப்பை ரீடர்கிட்ட விட்டுறாரு. எந்தெந்த குவாலிட்டி அலெக்சாண்டர் இருந்து நாம் பின்பற்றக்கூடிய குவாலிட்டி, எந்தெந்த குவாலிட்டிஸை நம்ம பின்பற்றக்கூடாது என்பதை லீவ் இட் டு த டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ரீடர்ஸ். இது ஹிஸ்டாரியனுடைய வேலை. ஆனால் ஒரு பொயட் அப்படியெல்லாம் விடமாட்டான். நீங்கள் எந்த கேரக்டர் விரும்பணும், எந்த கேரக்டரை வெறுக்கணும்னு அவன் மைண்டில் செட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை உங்களை வெறுக்க வச்சுருவான். இப்போ சினிமாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய வில்லன் நம்பியார் வர்றாரு அப்படின்னாக்கா நம்பியார்கிட்ட வெறுக்கத்தக்க குணாதிசயங்கள் என்ன இருக்கோ அவைகளெல்லாம் அந்த கேரக்டரில் ஏற்றி விட்டு அதுக்கு சில சீன்ஸ்லாம் வச்சுருவான். அதை பார்க்கும்போது சாதாரண மனிதர்களுடைய உள்ளத்தில் அவன் நம்பியார் வந்தாவே எரிச்சலும் கோபமும் இருக்கும். எம்ஜிஆர்னால் நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் அவருடைய கேரக்டரில் ஏற்றி விட்ருவான். அவர் வந்தார்னா எல்லாம் கை தட்டுவாங்க அப்படின்னு செய்வாங்க ஒரு சினிமாவில். அது மாதிரி தான் ஒரு ட்ராமாவில், நாவலில் ஒரு பொயட் செஞ்சுருவான். இதை ஹிஸ்டாரியன் செய்ய முடியாது. ஒரு பொயட் ஒரு யூனிவர்சலாக ப்ரெசன்ட் பண்ணுறான். அதனால் உங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு அவர் எதையுமே விடமாட்டார். என்ன இருந்துச்சு, வாட் வாஸ், இதுதான் ஹிஸ்டாரியன் சொல்லணும். அவன் நேற்று மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கும் மழை பெய்யும் அப்படிலாம் சொல்ல முடியாது. மழை பெஞ்சிச்சுன்னா பெஞ்சிச்சின்னு சொல்லணும், பெய்யலைன்னா பெய்யலைன்னு சொல்லணும். ஆனால் நேற்று மழை பெய்தது, இன்று மழை பெய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, மழை பெய்தால் நன்றாக இருக்கும், பெய்தால் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கும், மழை பெஞ்சிச்சுன்னா என்னென்ன மாதிரி கஷ்டங்களெல்லாம் உண்டாக்கி விட்றோம், இதெல்லாம் ஒரு பொயட் சொல்லிடுவான். நேற்றே ஹெவி ரெயின், இன்றைக்கி அந்த மழை கண்டினியூ ஆச்சுன்னா சாதாரண மனிதர்கள்லாம் தெருவில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு பொயட்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஹிஸ்டாரியனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன ஆக்சுவலாக ஹேப்பனோ அதைத்தான் அவர் சொல்ல முடியும். ஆனால் ஒரு பொயட்டு விச் கேன் ஹேப்பன், என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் அவனால் சொல்ல முடியும். ஸோ ஒரு பொயட் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் பாசிபிலிட்டி, இதனுடைய அடிப்படையில் ஒரு பொயட்டு ஒர்க் பண்ணுவார். ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க, மேத்தமேட்டிக்ஸில் ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஒரு பகடையை உருட்டி போட்டோம்னா அது தாயம் 1 விழலாம், 2 விழலாம், 5 விழலாம், 8 விழலாம். ஆனால் இதை உருட்டும் போது 1 விழுவதற்கு எத்தனை சான்சஸ் இருக்குது, அதான் ப்ராபபிலிட்டி. பாசிபிலிட்டி, நிச்சயமாக இதெல்லாம் விழும் என்ற பாசிபிலிட்டி. ஸோ லா ஆஃப் ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் பாசிபிலிட்டி, இதனுடைய பேசிஸில் ஒரு பொயட்டு ஒர்க் பண்ணுவான். ஆனால் என்ன ஆக்சுவல் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத மாத்திரம் சொல்கிறதான் ஒரு ஹிஸ்டாரியனுடைய வேலை. அவனால் ஒரு இமேஜினரி ரீசன், ஒரு பொயட் மாதிரி ஒரு இமேஜினரி ரீசனை அவர் சேர்த்து சொல்ல முடியாத ஒரு ஹிஸ்டாரியன். அதனால் ஹிஸ்டாரியனை விட ஒரு பொயட் சிறந்தவர் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை மறுபடியும் வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீச் பண்ணும்போது ட்ரூ எக்ஸாம்பிளை சொல்கிறாரு ஹிஸ்டாரியன். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறாரு. அப்போது புரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு ட்ரூ எக்ஸாம்பிளை சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் ஒரு ஹிஸ்டாரியன் சொல்லும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதைவிட ஒரு பொயட் சொல்லும்போது அவன் சில உணர்வுகளை அதில் சேர்த்து உங்களுடைய உள்ளத்தை நெகிழ வச்சிருவார். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு அரசரை சொல்லும்போது அவர் பூரா மரங்களை நட்டார், அப்புறம் குளங்களை வெட்டினார், அப்புறம் தர்மசாலைகளை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவான். இது நமக்கு ஈஸி. ஆனால் இதே விஷயத்தை ஒரு பொயட் சொல்லும்போது
அந்த அரசர் இப்படியெல்லாம் மரங்களை நட்டார். அந்த பக்கம் வந்து வெயில் கடுமையாக இருந்துச்சு. அங்கே செல்லுகின்ற கால்நடைகளெல்லாம் அப்படியே அதனுடைய வாயிலிருந்து வெப்பம் தாங்காமல் நீர் ஊற்றுது. ஆனால் இந்த மரங்களை பார்த்தோடனே அந்த மரத்துக்கு கீழே போச்சு. கீழே போன உடனே அதனுடைய உடல் குளிர்ந்துச்சு. அப்படியே அதிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற எச்சில் அப்படியே நின்றுடுச்சு. அதனுடைய கண்களில் இப்படி ஒரு ஒளி தெரிந்தது. அப்படியே அது வானத்தை பார்த்து அப்படியே கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சு. இப்படி எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு போய்ட்டு. அவன் வெறும் மரம் நட்டார்னு தான் சொல்லிடுவான். இவன் அந்த மரம் நட்டதுனால என்னென்ன மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னு இவன் சொல்லும்போது, அடேங்கப்பா அந்த ராஜா எப்படியெல்லாம் மரம் நட்டு எவ்வளோ ஒரு விலங்குகளுக்கு கூட எவ்வளோ உதவி செஞ்சுருக்கான் என்று உள்ளத்தை நெகிழ வைக்கின்ற தன்மை ஒரு போய்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உதாரணத்திற்கு ஹெரோடோட்டஸ் ஒரு போய்ட்டு, ஜஸ்டின் ஒரு ஹிஸ்டாரியன். இந்த 2 பேரை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த 2 பேரை பற்றியும் சொல்லும்போது இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜோஃபிரஸ் அப்படிங்கிறவன் கிங் டேரியஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிளில் ஹெரோடோட்டஸ் என்பவர் ஒரு போய்ட்டு, ஜஸ்டின் என்பவர் ஒரு ஹிஸ்டாரியன். இந்த 2 பேரும் ஒரு சர்வெண்ட், கிங் டேரியஸ் கிட்ட சர்வெண்ட்டாக இருக்கிறவன் பேர் ஜோஃபிரஸ்னு பேர். அந்த ஜோஃபிரஸை டெஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்போது ஜோஃபிரஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தன்னுடைய எஜமானன் கிங் டேரியஸுக்கு ரொம்ப நாளாக இந்த பாபிலோனியன்ஸ் என்ற புரட்சிக்காரர்கள் தன்னுடைய எஜமானனாகிய கிங் டேரியஸுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு ஜோஃபிரஸ் என்ற அந்த ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டுக்கு தெரிய வருது. உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், வேணும்னே அரசனுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி நடிக்கிறான். அப்போ அரசனுக்கு வேணும்னே தப்பாக பண்ணுறது. அப்போ அரசனுக்கு அவன் மீது ஒரு வெறுப்பு வருது. வெறுப்பு வந்த உடனே இவனே என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய மூக்கையும் காதையும் அறுத்துக்கிட்டு நேராக பாபிலோனியன்ஸ் கிட்ட போகிறான். அப்போ அரசனுக்கு கிங் டேரியஸுக்கு வந்து இந்த ஜோஃபிரஸ் மேலே வெறுப்பு வர்ற மாதிரி இவன் நடந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அரசர் வந்து இவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு வருது. இந்த செய்தி எல்லாருக்கும் போகுது, அந்த பாபிலோனியன்ஸுக்கு அந்த போகுது. கிங் டேரியஸுக்கு அவனுடைய ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் ஜோஃபிரஸுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு செய்தி போகுது. இப்போ ஒரு நாள் திடீர்னு போய் மூக்கையும் காதையும் அறுத்துக்கிட்டு போய் அந்த பாபிலோனியன்ஸ் கிட்ட நிற்கிறான். நின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை தன்னுடைய கூட்டத்தோடு சேர்த்துக்கிறாங்க. தன்னை கூட்டத்தோடு சேர்த்துட்ட உடனே ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் பாபிலோனியன்ஸ் எல்லாத்தையும் அரசன்கிட்ட மாட்டி விட்றான். இதுதான் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை ஒரு ஹிஸ்டாரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே சொல்லுவார். இதை ஒரு கவிஞன் சொல்லும்போது இது எப்படிப்பட்ட கதை, இது ஒரு போய்ட்டு எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை உள்ளத்தை நெகிழ வச்சிருவான். அந்த ஜோஃபிரஸ் என்ற சர்வெண்ட் எப்படிப்பட்ட சர்வெண்ட்டு, அரசனுக்காக வேணும்னே அரசனுடைய அவமரியாதையை சம்பாரிச்சுக்கிறான். அரசன்கிட்ட போய், அரசன் நாங்கள் உங்கள்கிட்ட இப்படி நடிக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி நடிங்கலாம் சொல்ல, வேணும்னே அவர் அரசனுக்கிட்ட தப்பாக செஞ்சு அவருடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான். அடுத்தது தன்னுடைய மூக்கையும் காதையும் அறுத்துக்கிறான். இதை ஒரு போய்ட்டு வந்து என்ன அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவான் பாருங்கள். இதை படிக்கும்போது ஜோஃபிரஸினுடைய செயல்களை பார்க்கும்போது அப்படியே நம்ம உள்ளத்தில் கண்ணீர் வடியும், உள்ளம் அழ வச்சிருவான் ஒரு நல்ல கவிஞனாக இருந்தான்னா இந்த விஷயத்தை. ஆனால் இது ஒரு ஹிஸ்டாரியன் என்ன பண்ணுவார்னா இதை அப்படியே சொல்லுவார். இந்த செய்தி நமக்கு ஈஸியாக புரியும். ஆனால் ஒரு போய்ட்டு இதே மாதிரி நம்ம உள்ளத்தை மூவ் பண்ண வைப்பார். இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி narrated by Livy of Tarquinius and his son. ஜெனோஃபோன் ஒரு எக்ஸலண்ட்டாக இமேஜின் பண்ணி ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணுறாரு. அந்த ட்ரிக் பை அப்ரடேட்ஸ் வந்து ஒரு ட்ரிக்கு ப்ளே பண்ணுறாரு சைரஸுக்கு ஆதரவாக இதே மாதிரி ஒரு ட்ரிக் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் ஜெனோஃபோன் என்ன பண்ணுறாருன்னா அப்ரடேட்ஸினுடைய நோஸ் எல்லாம் அவர் கட் பண்ணல. அதனால ஹெரோடோட்டஸ் அண்ட் ஜஸ்டின் பார்த்தோமா இல்லையா? ஹெரோடோட்டஸ் போய்ட்டு, ஜஸ்டின்ங்கிறவன் ஒரு ஹிஸ்டாரியன். அப்போ அந்த ஹெரோடோட்டஸ் சொல்கிறதுங்கிறது இட் மூவ்ஸ். ஆனால் ஜஸ்டின் என்ற ஹிஸ்டாரியன் சொல்கிறது, இப்போ இந்த 2வது சம்பவத்தில் இதில் ஒன்றும் பெரிய மூவிங்க்கு ஒரு பெரிய வேலையே இல்லை.
ஏன்னா இதில் ஒன்றும் நோஸெல்லாம் எவனும் கட் பண்ணல. அதே மாதிரியான சம்பவம் தான் இங்கேயும். இங்கே அப்படியே நடக்கிறத சொல்லிடுவாங்க. ஆனால் அங்கே உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் அங்கே நிறைய இருக்குது. அதை ஒரு poet ஜெயிச்சிருவான். அதனால் ஒரு பெஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டாரியன், ஒரு மிகச்சிறந்த ஹிஸ்டாரியன் ஒரு poetஐ விட இன்ஃபீரியராக தான் இருப்பான். ஒரு ஹிஸ்டாரியன் ஒரு ஆக்ஷனை, ஒரு குவாரலை, ஒரு கவுன்சிலை, ஒரு பாலிசியை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவார். ஆனால் அதே விஷயங்களை, அதே ஆக்ஷனை, அதே குவாரல், அதே கவுன்சில், அதே பாலிசி, அதே ஸ்ட்ராட்டஜியை ஒரு poet பியூட்டிஃபை பண்ணி அழகாக நமக்கு டீச் பண்ணி நம்ம உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சியை உண்டாக்கி நம் உள்ளத்தை நெகிழ்ச்சி அடைய செய்வார். அப்படி பண்ணலைன்னா சில சமயங்களில் அந்த poet தான் அதுக்கு காரணம். அந்த சில poetsனால அந்த மாதிரி ஒரு கிரேட் ஹெய்ட்டுக்கு ஒரு விஷயம், இதே விஷயத்தை ஒரு நல்ல கவிஞன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ளத்தை நெகிழ வச்சுருவான். ஒரு டப்பா poetக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் ஹிஸ்டரியை விட மோசமாக செஞ்சுருவான். அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது? ஒரு poetக்கிட்ட தான் ப்ராப்ளமே ஒழிய ஒரு poetryல இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போது பீப்புள் என்ன செய்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரியை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரியை ப்ரைஸ் பண்ணி வர்ச்சு இஸ் ரிவார்டட், வைஸ் இஸ் பனிஷ்ட், இது ஹிஸ்டாரியன்கிட்ட சிறப்பாக இருக்குது அப்படின்னு பீப்புள் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. நல்லது செஞ்சவனுக்கு பலன் கிடைக்குது, ஆனால் வைசஸ் தீமை செய்தவன் பனிஷ் பண்ணப்படுகிறான் அப்படிங்கிறது இதான் பொயட்டிக் ஜஸ்டிஸ்னு பேர். அந்த பொயட்டிக் ஜஸ்டிஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா அது உண்மை. நீங்கள் தீமை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமை தான் சேரும். நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களை அறியாமே நன்மை சேரும். தீமைகள் ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும். 99% தீமை ஜெயிக்கும். ஆனால் அந்த கடைசி ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில், 1% அந்த உண்மை டபக்குன்னு அதுக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்துச்சுன்னு தெரியாது, டக்குன்னு முன்னாடி அது ஜெயிச்சுட்டு போயிடும் இல்லையா? இதுதான் உண்மை. அப்போ வர்ச்சுங்கிறது எப்பொழுதும் ரிவார்ட் பண்ணத்தான் செய்யும். நீங்கள் எவ்வளோ வர்ச்சுவஸாக இருந்தீங்கன்னா யூ வில் பி ரிவார்டட். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கடைசியில் நிச்சயமாக உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். வைஸ் பார்த்தீங்கன்னா வைசஸ் தீமையானவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வசதி அடைந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல அவனுக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வருதுன்னே தெரியாது, அவ்வளோ பயங்கரமான பனிஷ்மெண்ட் வந்துடும். இது ஹிஸ்ட்ரி கரெக்டாக சொல்லிடும். இது நடக்கும் உலகத்தில். இது அப்படியே சொல்கிறதுனால ஹிஸ்ட்ரி தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பொயட்டிக் ஜஸ்டிஸுங்கிறது நிறைய பொயட்ரியில் இருக்காது. ஒரு வர்ச்சுவஸ் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ட்ராமாவில். ட்ராஜடினா என்ன அப்படின்னு பார்த்தோம். ட்ராஜடியில் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்பான் அந்த ஹீரோ. அதுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் செத்தே போயிடும், அவன் ஃபேமிலி குடும்பம் எல்லாமே அழிஞ்சே போயிடும். அப்போது ஒரு சிறிய தவறுக்கு அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. அப்போ பொயட்டிக் ஜஸ்டிஸ் அங்கே இல்லை. ஆனால் அந்த மாதிரி எழுதுனா தான் ஒரு நல்ல ஒரு உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு நல்ல உணர்வுகளை கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதுக்காக அப்படி செய்கிறது. இப்போ ஒத்தெல்லோ மிகப்பெரிய ஆள், தன்னுடைய மனைவி டெஸ்டிமோனா மேலே மிகப்பெரிய காதலும் அன்பும் கொண்டிருந்தார். ஆனால் கடைசியில் அவரும் செத்து போயிடுறாரு, டெஸ்டிமோனாவையும் கொண்டுறாரு, அவரும் சூசைட் கமிட் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு ஒரு சஸ்பிஷியன். அந்த சஸ்பிஷியனில் கூட தன்னுடைய ஒய்ஃபை அவர் எந்த நிமிஷத்துலையும் தொல்லை பண்ணவே இல்லை. ஏண்டி நீ அங்கே நின்னியா, இங்கே நின்னியா, அவனை போட பார்த்தனா, இவனோட பார்த்தனான்னு அவர் என்ன தினம் திட்டிகிட்டு இருந்தாரா, அடிச்சிட்டு இருந்தாரா? கடைசி நிமிஷம் வரைக்கும் அவள் கூட அன்பாகத்தான் இருந்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் இவனுக்கு சந்தேகம் இருக்குன்னே அவளுக்கு தெரியாது. கொலை செய்கிற நேரம் வரைக்கும் கூட தன்னுடைய கணவன் தன் மீது சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்னே தெரியாது. இவனுக்கு சந்தேகம் இருக்குங்கிறத இவன் மட்டும்தான் வச்சுக்கிட்டானே ஒழிய உன் மேலே நான் சந்தேகப்படுறேன்னு ஒருவேளை அவள்கிட்ட சொல்லியிருந்தான் அவளுடைய உள்ளம் எப்படி துடிச்சு போயிருக்கோம். அப்போது டெஸ்டிமோனாவுக்கு உன் மீது நான் சந்தேகம் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவளுடைய உள்ளத்தை வதைப்படுத்துகிற வேலையை கூட இவன் செய்யலை. அப்படின்னா ஒத்தலோ எவ்வளோ சிறந்தவன். அவன் சந்தேகப்பட்டான், அவனுக்குள்ளே அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டான், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு குற்றத்திற்கு கடைசியில் அவனுக்கு என்ன தண்டனை? டெஸ்டிமோனா அவனையும் கொண்டு விட்டான், அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்போ பொயட்டிக் ஜஸ்டிஸ் இருக்கா இங்கே? ஆனால் இதில் ஏன் பொயட்டிக் ஜஸ்டிஸ் இல்லை? ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா வர்ச்சூஸ் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நல்லவங்களுக்கு ரிவார்டு வந்துடும், கடைசியில் வந்துடும், வைஸ் பனிஷ் ஆகும்.
ஆனால் பொயட்ரியில் அது இல்லை. ஏன் பொயட்ரியில் அது இல்லை? ஏன்னா பொயட்ரியினுடைய இன்னொரு வேலை, இட் பியூரிஃபைஸ் யுவர் மைண்ட் அண்ட் சோல். உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தணும். அப்போ நீங்கள் சந்தேகப்படுவது என்கின்ற குணம் உங்களை அழிச்சிடணும்னு உங்களை மைண்டில் பதிய வைக்கணும். அதுக்காக தான் அப்படி செய்வாங்க. அதனால தான் அந்த பொயட்டினுடைய அந்த வேலை அது. அதனால சிலர் புகழும்போது ஹிஸ்ட்ரி வர்ச்சுவை ரிவார்ட் பண்ணுது, வைஸை பனிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லார், இது பொயட்ரியிலையும் இது இருக்குது, பொயட்ரியிலையும் இந்த குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நிறைய இடங்களில் இல்லை. பொயட்ரி ஆல்வேஸ் ப்ரெசன்ஸ் வர்ச்சு இன் ஒரு நற்குணங்களை பொயட்ரி என்ன பண்ணுன்னா ஒரு சிறப்பாக காட்டும். பொயட்ரியில் காட்டுவாங்க. அதாவது ட்ராமாவில் நான் சொன்னதுக்கு ட்ராஜடியில் அப்படி வந்துடும். ஆனால் பொயட்ரியில் ஒரு வர்ச்சுவஸ் குவாலிட்டிஸை அழகாக பெயிண்ட் பண்ணுவான். அப்போ பார்க்கும்போதே நாமளும் இந்த மாதிரி வர்ச்சுவஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி மிஸ்ஃபார்ச்சூன், துரதிர்ஷ்டம் வரும்போது அதையும் அவன் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுவான். அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது ஐயோ இந்த மாதிரி மிஸ்ஃபார்ச்சூன் நமக்கு வரக்கூடாது என்ற உணர்ச்சியை நமக்கு உள்ளே கொண்டு வந்துடுவான். அதனால் இந்த விஷயத்துலையும் ஹிஸ்டரியை விட ஒரு பொயட்ரி தான் சிறந்தது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்கிறார். இப்போது ஈவில் மென் ஆர் presented, they will be punished, but the historian bound to truth presents example which frighten away from virtue and goodness and encourage uncontrolled wickedness. ஸோ ஹிஸ்டாரியன் என்ன பண்ணுவார்னு சொன்னால், இப்போ இந்த ட்ரூத்து அப்படிங்கிறது சில சமயங்களில் ஒரு பயப்பட வைக்கணும். நீங்கள் போய் உங்களுக்கு அரசனை பற்றி அரசியை பற்றி ஒரு உண்மை தெரியுது, அரசியை பற்றி ஒரு உண்மை தெரியுதுங்கிறது இது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் அரசன்ட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? கொன்னுடுவோம் அவங்கள. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வர்ச்சு கூட ஒரு குட்னஸ் கூட ஓடி போயிடும். அப்போ அந்த சமயத்தில் விக்கெட்னஸ், மோசமானவைகள், அன்கண்ட்ரோல்டு விக்கெட்னஸ் ரொம்ப தலை தூக்கி தான் ஆடிக்கொண்டிருக்கும். ஹிஸ்ட்ரியில் நாம் மிகவும் துணிச்சல்காரனாகிய மிலிட்டட்ஸ், அந்த மிலிட்டட்ஸ் சுதந்திரமாக, நாட் இன் ஹிஸ் ஃபெட்டர்ஸ், ஃபெட்டர்ஸ்னால் விலங்கு பூட்டப்படாத ஒரு சுதந்திரமான ஒரு வேலியன் வீரனை, மிலிட்டட்ஸ் என்ற வீரனை ஹிஸ்ட்ரி காட்டுது. இப்போ சாக்ரட்டிஸை ஒரு துரோகி மாதிரி கொன்னுடுது. சாக்ரட்டிஸ் என்ன துரோகம் பண்ணாரா? அப்போது சாக்ரட்டிஸ் துரோகம் பண்ணினது மாதிரி கொலை செய்யப்படுகிறார். அதே மாதிரி ஒரு செவன்ஸுங்கிறவன் ரொம்ப கொடுமைக்காரன், அவன் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கான். த ரிபல் சீசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனர், மரியாதை செய்யப்படுகிறான். அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை நம்மால் கொடுக்க முடியும். அதனால் இன் ஷார்ட் த பொயட் எக்ஸல்ஸ் ஹிஸ்ட்ரி. அதனால் பொயட் ஹிஸ்டாரியனோட எக்ஸல் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்லலாம், இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நடந்தது. ஹிஸ்ட்ரியில் முன்னாடி சொன்னார், ஃபஸ்ட்டு லைன்லேயே சொல்லிட்டார், ப்ரைஸிங். ஏன்னா வெர்ச்சு இஸ் ரிவார்டட், வைஸுங்கிறது பனிஷ் பண்ணப்படுது ஹிஸ்ட்ரியிலேன்னு சொன்னார். ஆனால் கடைசியில் இவன் இவ்வளோ உதாரணம் சொல்கிறான். மிலிட்டட்ஸ், அவன் நாட் இன் ஹிஸ் ஃபெட்டர்ஸ், அவன் தண்டனையை அனுபவிக்கவில்லை. சாக்ரட்டிஸ் மிக உயர்ந்த மனிதன், ஒரு துரோகியைப் போல ஒரு சிறைச்சாலையில் கொல்லப்படுகிறார். செவன்ஸ் கொடுமைக்காரன், அவன் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கான். அது ஹிஸ்ட்ரியில். ரிபல் சீசர், ஒரு புரட்சிக்காரனாகிய சீசர் ரொம்ப ஆனர், மரியாதை செய்யப்படுகிறான் என்று இது மாதிரி எவ்வளோ விஷயங்களை நம்மளால் ஹிஸ்ட்ரியில் காட்ட முடியும். அதனால் சுருக்கமாக சொன்னால் ஒரு பொயட் ஹிஸ்டரியை விட ஒரு பொயட் எக்ஸல்ஸ் இன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு ஃபிலாசபர் பொயட்டை விட இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஃபிலாசபர் ஒரு விஷயத்தை பொயட்டை விட ஒரு பர்ஃபெக்டாக டீச் பண்ணிடுவார். ஆனால் ஒரு ஃபிலாசபர் பொயட் அளவுக்கு மூவிங்காக, உள்ளத்தை நெகிழ்ச்சி அடைய வைக்கிறது மாதிரி அவரால் செய்ய முடியாது. எ ஃபிலாசபர் கேன் டீச் வெல், பர்ஃபெக்ட் than the poet. At the same time, a philosopher cannot move the mind of the reader as a poet. ஒரு poet மாதிரி ஒரு உள்ளத்தை நெகிழ வைப்பதற்கு ஒரு ஃபிலாசபர்னால் முடியாது. அது ஒரு பொயட்னால தான் செய்ய முடியும். அதனால ஒரு பொயட் ஃபிலாசபரை விட ஒஸ்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த மூவிங்
இந்த உள்ளத்தை நெகிழ வைப்பது என்பது டீச்சிங்கில் ஒரு பெஸ்ட் வே. ஒரு டீச் பண்ணுறவர் அப்படியே கேட்குற ரீடர்ஸ் அல்லது லிசனர்ஸ், அந்த லிசனர்னுடைய உள்ளத்தை நெகிழ வைக்கிறார்னு வச்சுங்க. ஒரு கவிதை நடத்தும் போது அந்த கவிதையை கேட்கின்றவர்கள் உள்ள அப்படியே கண்ணில் கலங்க வச்சிட்டாரு அப்படின்னா அந்த டீச்சர் பெஸ்ட்டு. அதாவது அந்த பொயட்ரி பெஸ்ட்டு தான் எப்பொழுதுமே. ஆனால் அந்த பொயட்ரியை டீச் பண்ணும்போது அந்த பொயட்ரியில் இருக்கக்கூடிய உள் உணர்வுகளை கேட்குறவனுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அந்த டீச்சர் இஸ் பெஸ்ட்டு. அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா டீச்சர் இஸ் பேட், நாட் தி பொயம். அந்த பொயத்தில் குற்றம் இல்லை, அந்த பொயம் அப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, அது சொல்லி கொடுக்குறான் தப்பு. அதனால தி எஃபெக்ட் ஆஃப் மூவிங் இருக்குது பாருங்கள், உங்கள் உள்ளத்தை நெகிழ வைப்பது, இது பொயட்ரியில் அதிகமாக இருக்கும். இது இட் மூவ்ஸ். எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தை நெகிழ வைக்குதோ அந்த அளவுக்கு அது டீச்சிங் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டீச்சிங் பொயட்ரியில் தான் பாசிபிள். அதனால் பொயட்ரி தான் ஒரு பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங். ஒரு விஷயத்தை, ஒரு ஃபிலாசபியவே ஒரு பொயட்டர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவான். ஆனால் ஒரு ஃபிலாசபர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை அவனால் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அவன் சொல்லுவான், சொன்னால் யாருக்குமே புரியாது, என்னமோ சொல்கிறான்டான்ட்டு போயிடுவாங்க. அதே இது ஒரு பொயட்டுக்கிட்ட சொன்னீங்கன்னா அதை கேட்குறவனுடைய உள்ளத்தை நெகிழ வைத்து அந்த விஷயத்தை அவனுடைய தலையில், அவனுடைய இதயத்துக்குள்ளே புகுத்திடுவான். அடுத்தது, ஃபிலாசபர் பாதையை மட்டும்தான் காட்டுவார், அப்புறம் டீட்டெயில்ஸை சொல்லுவார். ஒரு டீட்டெயிலை சொல்கிறது, இதை வைத்து கொண்டு ஒரு பாதையை நீங்கள் சென்று அடைஞ்சிட முடியுமா? அடைய முடியாது. அது மாதிரி ஆனால் ஒரு பொயட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வே எப்படி இருக்குது, நீங்கள் அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறத ஒரு பிக்சர் மாதிரி படம் வரைஞ்சி காட்டிடுவார். அப்போ படம் வரைஞ்சி காட்டும்போது உங்களை அறியாமையே அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேரலாம். ஸோ எ பொயட் கேன் கிரியேட் டெம்டேஷன். அந்த டெம்டேஷன் இருக்கும், அது ஃப்ரம் அஸ், அவர் நம்முடைய பாதையிலிருந்து டைவர்ட் பண்ணோம். ஒரு ஃபிலாசபர் டீச்சர்ஸ் ஏற்கனவே ஒரு லேர்னர், கற்றுக்கிட்டவனுக்கு ஒரு ஃபிலாசபர் நல்லா சொல்லி கொடுத்துருவார். அதை ரீட் பண்ணுறவன், ஏற்கனவே அதை பற்றி தெரிஞ்சவன் ஒரு ஃபிலாசபியை அழகாக ரீட் பண்ணிடுவான். ஆனால் ஒரு ஃபிலாசபியினால் உள்ளத்தை மூவ் பண்ண வைக்க முடியாது. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மூவிங் த ஹார்ட் இஸ் பர்ஃபார்ம்டு ஒன்லி பை த பொயட். தேர்ஃபோர் த பொயட் இஸ் சுப்பீரியர் டு தி ஃபிலாசபர் என்று சொல்லி